நெஸ்னெக் திருக்குழுக்குன்றம் இவங்க 2 பேருக்கு இடையே தான் மேட்ச் நடக்க போகுது. கடைசி 2 பேரும் இந்த டீம் என்ன மாதிரியான சம்பவம் பண்ணாங்கன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் 2 பேருமே தரமான சம்பவம் பண்ணி தான் இந்த ரவுண்டு வந்தாங்க. கமெண்ட்ரியில் நான் இங்கே அருண் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறேன். இன்னைக்கு டேவோட லாஸ்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்டிங் வித் லோ ஃபுல் டாஸ் யாக்கிங் லென்த் அங்கனக்குள்ள ஒரு டாட் பால். ஓகே, நல்ல ஸ்டார்ட். பால் சரியா படலை, பட் இருந்தாலும் முதல் ஒரு நாள் கொஞ்சம் பொறுமையாக ஆடிக்கலாமா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க போல நெஸ்னெக் டீம். ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள். டிஃபெண்ட் பண்ண நினச்சாரா என்ன பண்ண நினச்சதில்ல, பட் ஜஸ்ட் ஃபுட்டை ஃபார்வர்டாக வச்சு ஒரு ஸ்டோக் கேட்கலான்னு முயற்சி பண்ணார். பட் ஆனால் அது இல்லை. டாட் பால் அண்டர் எட்ஜ், மறுபடியும் இதுவும் ஒரு டாட் பால் கணக்கு தான். எஸ், இந்த நாளுக்கான லாஸ்ட் மேட்ச் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேவ் ரைடர்ஸ் அண்ட் நெஸ்னெக் திருக்கழுக்குன்றம். வேவ் ரைடர்ஸ் கோவளம். சரியா படல, ரன் குயிக்கா ரன், பவுலர் ரன் அவுட். ஐயோ மிஸ்ங்க, மிஸ், சான்ஸ் கம்மி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வேவ் ரைடர் கோவளம் டாஸை வின் பண்ணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்து ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஷாட், தூக்கி அடிச்சாருப்பா, வெளியே போயிருக்குதுங்க. செம 6, வெல்கம் பவுண்டரி. அண்ட் அதோட ஓவர் முடிஞ்சு. முதல் ஓவர்ல 7 ரன். தலை தோனி ஃபார் ரீசன். ஓகே டிஜே, ஓகே இன்னைக்கு ஃபுல் டேவும் இதுக்கப்புறமும் நானும் ஆகாஷ் ப்ரோவும் கமெண்ட்ரி பண்ண வந்துடுவோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆகாஷ் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இதுக்கப்புறம் தான் நான் வருவேன். கரெக்டாக ப்ளே பண்ணிடுங்க. அதே ஆகாஷ் ப்ரோ இதுதான் நாங்கள் 2 பேரும் தான் கமெண்ட்ரி பண்ண போகிறோம் ஒட்டு மொத்தமாக. எங்கள் கூட சங்கோ அண்ணா மக்கள் ஃபேவரட் இருப்பார். நிறைய பேர் நல்லா இருக்கா? மக்கள் ஃபேவரட். என்னது? மக்களின் ஃபேவரட். கப்புள்ஸ் பாரு பாருப்பா, கப்புள்ஸ் பாரு. என்னண்ணா எவ்வளோ அழகாக பேர் வச்சிருக்கிறேன். ஆமாம், அதை வேணாட்டீங்க. மக்களின் ஃபேவரட் நல்லா தானே இருக்கு. மக்களின் பேரனா? ஃபேவரட் ஃபேவரட் ஃபேவரட்டா? வேணாம்பா வேணாம்பா, வேணாம். உப்மா நேமா இருக்குன்னு வேணான்றீங்களா? வேணாம், பயமா இருக்குது. பயமா இருக்குதா? சரி ஓகே. ஃபுல் டாஸ் டெலிவரிங்க. ரெண்டாவது பால். கொஞ்சம் டேஞ்சரான நோ பால் தான்ப்பா. ரெண்டாவதோட முதல் பால் அல்லையில் வாங்கி இருக்கிறார் பேட்டர். ஓகேவா? அரி ஓகே? ஓகே தான். ஆனால் காற்று வேற அங்கிட்டு இன்னும் ஃபோர்ஸாக வரும். அடி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் போல். ஆமாங்க அதுதாங்க அப்படின்றாரு. மறுபடியும் ஹாக்கிங் லென்த்து அப்பா தூக்கி சொருவுறாங்கப்பா வேவ் ரைடர்ஸ் டீமு. நெஸ்னெக் டீம் கொஞ்சம் அடிச்சாங்கன்னா நல்லா இருக்குமே. எப்போ 2வது ஓவர் தானப்பா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 ரன்னு கூட இங்கே சேசபிள் தாங்க. அதுக்கு தாங்க சொல்ல வேண்டியதாக இருக்குது. கமான் படி. லோபல் டாஸ் மாட்டலை, மறுபடியும் மாட்டலை. 1 ரன்னு. அப்படியே 1 ரன் 1 ரன்னாக போயிட்டு இருந்தா என்ன ஆகுறது? ஏதாவது ஒரு பெரிய ஓவர் அமையும் அப்படின்ற பொறுமையில் இருக்காங்களோ. பட் இங்கே இன்னொரு விக்கெட்டு வேவ் ரைடர் செட் ஆகினா செம்ம ப்ரெஷர் ஆயிரும். ஓகே, சூப்பர் பால். யாக்கிங் லென்த் தான். ஏன்னா காற்று செம்மையாக இப்போதே சொன்ன மாதிரி தான் வேலையை காட்டுது இந்த எண்டு. நீங்கள் சும்மா போட்டாலே போகும், அப்படியே கைதாங்களா கூட்டு போயிடும். இன்னும் ஸ்பீடாக வரும் பால், அது வேற.
ஆஹா, அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போடணும் முயற்சி பண்ணி ரொம்ப தள்ளி போட்டாரு அண்ட் தட் இஸ் வைடு. ஸோ ஃபார் பெருசாக ஒன்றும் பாதிப்படையலை, ஆனால் ஸ்டில் பால்ஸ் லெஃப்டில் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஓவரு பெரிய ஓவராக அமையுமா, நெஸ்ட் டீம் அதை அமைச்சுப்பாங்களா என்றதை பார்க்கணும். ஃபுல் டாஸ் வெளியே வான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஹைட் போயிருக்கு. ஓ ட்ராப் கேட்ச் அங்கனக்குள்ள நல்ல ட்ரை, அங்கே கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து முயற்சி பண்ணார், பட் ஆனால் முடியலை. ட்ராப் கேட்சு. பிளாஸ்ட் 2. 2 பால் வெளியே, 2 பால் வெளியேனா அந்த 2 பால் வெளியே அனுப்புவாங்களா, இல்லை 2 பால் ஒரு விக்கெட் விழுகுமா? மறுபடியும் அடிக்க முயற்சி செய்தார், பட் அங்கே பால் மண்ணில் சுழலை பாருங்க, என்ன மாதிரி ஸ்பீடில் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு பாருங்களேன். அதுவும் காற்று வேற எக்ஸ்ட்ராவாக கூட்டி போகும். எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஐயா இந்த பவுலரு. லாஸ்ட் பால் எங்க மறுபடியும் நாட் பண்ணுங்க, அவ்வளோதாங்க. அவரோட எக்ஸிக்யூஷன் கரெக்டாக பண்ணிட்டாருங்க. பிளான் அண்ட் எக்ஸிக்யூட் தான் இந்த ஓவர். வெல் பிளான், வெல் எக்ஸிக்யூட்டட் அண்ட் டாட் பாலோட ஓவர் முடியுது. ஓவர் ரொம்ப நல்லா போட்டாருங்க இந்த ஓவர். அதே தான், ரொம்ப நல்லா போட்டாரு. ஓவர் முடிவுல ஸ்கோர் 12. ஓகே, எங்கள் டக் அவுட்லேருந்து சொல்லியிருப்பாங்க போல, பட் நாங்கள் சரியாக புரியலையோ. இது ஒரு மீமா கூட இருக்கும், மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லுன்னு. ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோர் 12. நல்ல கம்பேக் ஓவர் இந்த ஓவர். சூப்பராக டீசெண்டாக போட்டு முடிச்சிருக்காரு, பெரிய பவுண்டரிஸ்லாம் எதுவுமே கொடுக்காம. நல்ல ஒரு விஷயம் வேவ் ரைடர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். பட் நெஸ்ட் டீமுக்கு இங்கே மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா, அப்கமிங் 3 ஓவரில் 50 ரன்னை குவிக்கணும். குவிப்பாங்களா? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். 3வது ஓவரோட முதல் பால். starting with no ball and a free hit. Starting with no ball and a free hit. Oh my god, எதுக்கு அத்தனை பேர் வெளியே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. எஸ் பவுலர் போடும்போது பேசாதீங்க யாரும். ஃப்ரீ ஹிட் மறுபடியும் கண்டினியூ ஆகுதுங்க. ஒயிட் டெலிவரிங்க, அது ஃப்ரீ ஹிட் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. ஓகே, ஒரு சின்ன லக் இருக்குதா நெஸ்ட் டீமுக்கு. மறுபடியும் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. அடிப்பாங்களா இதை? ஓ மறுபடியும் டவுன் தி லெக்ல ஒயிட். பா திடீர்னு பவுலர் பிரஷரா ஃபீல் பண்றாரா? ஓ மறுபடியும் வராங்கப்பா. ஓ நைஸ் கிரீஸ் சேஞ்ச், செம்ம ஐடியா. இன்னும் பிரஷரா போடுறாங்க பவுலரை. ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. இதுக்கு தான் நான் ஸ்ட்ரைக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அந்த நான் ஸ்ட்ரைக்கர். இப்போ நான் ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. முடிச்சு விடுவாரா? ஓகே, ஸ்டம்ப்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுமை. பார்த்துக்கிட்டு இருக்க பார்வையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இதுவும் மறுபடியும் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. என்னடா நடக்குதுங்க? என்னால நம்ப முடியலையே. மாத்தி 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 ஒயிடா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரீ ஹிட் மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நெஸ்ட் டீமுக்கு எங்கேயோ ஆப்பிள் சைஸ்ல மச்சிருக்குயா. திடீர்னு இப்படி வந்து மாற்றி மாற்றி எக்ஸ்ட்ராஸ் வருது. என்ன சூனி இனியம் பண்ணி வச்சிட்டீங்களா? இல்லையா? ஓகே, ஆஹா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கு. கமான் பவுலர், ஒன் லீகல் டெலிவரி, யூ கேன் டு இட் படி. ஓகே, இங்கே சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க போல. அதுக்கு தான் டிஸ்கஷனும். ஓகே, எனக்குள்ளே வந்து பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க வேறு வழி இல்லாத காரணத்தினால. ஸோ பவுலர் சேஞ்ச் அண்ட் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. எப்பயுமே வந்து ஒரு ஓவரை கட் பண்ணி புது பவுலர் உள்ளே வந்தால் பவுலிங் டீமுக்கு நல்லது நடக்கும். பார்க்கலாம். ஷாட் ஷாட், பின்னாடி ஆள் இருக்காங்க. அண்ணே கேட்ச் பிடிக்கனே. கேட்ச் பிடிக்கலங்க, போயிடுச்சு. அவ்வளோதான் அவ்வளோதான். பேக் டு ஆன் ட்ராக்.
தெரியலன்றியா? தெரியல மச்சி. அப்ப அப்படியே பாட்டா பண்ணு. ஐயோ அண்டர் ஏஜ் பால் போகல. ஓகே ஃப்ரீ டைம் கொஞ்சம் டீசெண்டா யூஸ் பண்ணிட்டாங்க. வெல் ஸ்ட்ரக் அப்படின்னு தான் சொல்லணும். அது லாங் ஆன் திசையில பீச் சைடுல கொஞ்சம் பாரு மிஸ்டர் அருண். அவங்கள அப்படியே டான்ஸ் ஆட வைக்கலாம்னு இருக்கேன். ஷாட் ஐயோ அண்ணா மறுபடியும் உன கேட்ச்ல புடிங்க. இப்போ நின்ன கப்பிள்ஸ் தாங்க கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணாரு. மறுபடியும் முடியலையே. ரெண்டாவது 6. ஓகே டிஜே அங்க பாரியா ஜோடியா வந்து மேட்சை பாக்குறாங்க. என்ன கப்பல் கொள்றாது. ஓ மறுபடியும் வைடு. அண்ணா இது மாதிரி கப்பல் கோல் ஃபியூச்சர்ல பண்ணணும்னு அங்க பாருங்க. ஜோடியா பீச்சுக்கு வராம உட்கார்ந்து சேர் போட்டு மேட்ச் பாக்குறாங்க. இதெல்லாம் கப்பல் கோல். எங்கவே டவுன் தி ட்ராக் ஸ்கோர் கார்டு பக்கத்துல மறுபடியும் போகுதா. அண்ணா நீங்க இங்கே இருக்கலாம். ஒரு கேட்ச் இலவசமா கிடைச்சிருக்கும். அங்கவே உட்கார்ந்தீங்களே. மறுபடியும் 6. ஓகே எக்ஸ்பென்சிவ் ஓவரா போயிட்டு இருக்குது. ஓகே டிஜே எக்ஸ்பென்சிவ் ஓவரா போயிட்டு இருக்குதுப்பா. ஓ இந்த பால் வேணாம். ஓகே அன்வான்டட் த்ரோ இன் த ராங் சைடு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பால் வெளியே. லாஸ்ட் பால். இறங்கி வந்து அடிச்சாரு போச்சான்னு இல்ல சரியா படல. ஒரு ரன் 2 ரன் கமெண்ட் படி. ரன் அவுட். இனி சான்ஸ் இல்லைங்க. நல்ல த்ரோ ஆனா அண்ட் 2 ரன்னோட இந்த ஓவர் முடியுது. சூப்பர் ஓவர். நெஸ்னக்கு தேவையான டிஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு தான் சொல்லணும். மூணு ஓவர் முடிவுல ஸ்கோர் 39. அவ்வளவுதான். தேவையான டிஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சு. மிஷன் சக்சஸ் அப்படின்ற மாதிரி அவங்களோட முகத்துல ஒரு புன்னகை. ஓகே டிஜே அடுத்து 4வது ஓவரு. ஓகே இங்க ஒரு ஸ்பின்னர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வைடுங்க. அப்பா இவ்வளோ நேரம் வந்து ஹேட்டிங் டீம் நெஸ்னாக் மேலே கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்துச்சு. பட் அப்படியே வேவ் ரைடர்ஸ் மேலே ப்ரெஷர் பாஞ்சிருச்சு. கமான் வேவ் ரைடர்ஸ் டீம் கம்பேக் கொடுங்க. ஐயோ மிஸ் பண்ணி விட்டாரு. லோ புட் அங்க ரன் ஓவர் த்ரோ. ஆஹா இது தேவைதானா கோபி இந்த நிலைமையில. ரன் அவுட்டுக்கு த்ரோ முயற்சி பண்ணார். பட் ஆனால் ஸ்டிக்ல பண்ணல. அண்ட் ஸ்ட்ரைக் வேற எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கிறாங்க. ஓகே பேட்டர் வந்து நானாவே ரிட்டையர்ட் அவுட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. அணியின் மானத்தை காப்பாற்ற அடுத்த ஒரு வீரர் களத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார். ஓகே டிஜே நெஸ்னக் டீம் கேட்ச். யாரு கையில யாருமே இல்ல. ஆக்சுவலா ஒரு பண்ணி சீனரி நடந்துச்சு. சீரியஸ்லி நல்ல கேட்ச் ப்ரோ. கடைசி நிமிஷம் யாரையும் காணோம். எங்கடா கிடத்த காணோம்னு சொன்ன மாதிரி ஒரு கதை. நல்ல கேட்ச் பை தி பவுலர். பாய முன்னே ஏந்து போடா. ஏதா அசிமா பேசிட்டு போற. அதாவது நான் எந்திரிச்சு போனா நீ கமெண்ட்ரி பண்ணிடுவ. நான் எந்திரிச்சு போனா நீ கமெண்ட்ரி பண்ணிடுவ. ஆஹா ரைட்டா டீச்சர் உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. என்னவே கிளாஸ் இல்ல.
பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கவுண்டர், நல்ல கவுண்டர் அடிஜே, சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் கலாச்சிட்டா டக்குன்னு, அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, விக்கெட்டுக்கு அப்புறம் இப்போ அடுத்த புதிய பேட்டர் உள்ளே இறங்கி இருக்கிறாங்க. ஸோ கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு டீமை வந்து கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. பார்க்கலாம். யாருமே இல்லப்பா. சா, இன்னொரு விக்கெட் வேவ் ரைடர்ஸ்க்கு கிடைச்சிருந்திருக்கோம். அங்கே யாரும் இல்லை. இந்த ஓவர் நல்ல ஓவரா வேவ் ரைடர்ஸ் பக்கம் திரும்புறதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி. இப்போ வரைக்கும் பவுண்டரிஸ் எதுவும் போகலை. த்ரீ 3 பால் லெஃப்ட் சைடில் இருக்கு. டாஸ் மீட் ஆயிருக்கா? ஓ, நல்ல ட்ரை. எங்க 2வது ரன் ஓடிட்டாங்க, குயிக்கா ஓடி இருக்காங்க. எஸ், இருக்கிற டைமிங்ல கொஞ்ச நஞ்ச கேப்பையும் ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக லைட்டா மிஸ் ஃபீல் ஆனாலும் ஓடுறா ராஜான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க போலயே. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஒரே ஓவரில் ஒட்டு மொத்தமாக 2 பேர் சைடு ப்ரெஷர் உண்டாயிருச்சேப்பா. ஓ, வெல்கமிங் டாட் பால். ஓகே, அடுத்த ஓவருக்கு கொஞ்சம் பால் தான் இருக்குது. ஓகே, ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காரு. பெரிய அளவு பவர் இல்லை. 2 ரன் புஷ் பண்றாங்க. ரன்னிங் செம்ம ரன்னிங். ஸ்ட்ரைக்ல இருக்கிற பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக் போறதுக்குள்ளே அடுத்து ஓடிட்டார் ஐயா. 2 ரன். ஓவர் முடிவில் 46 ஆன் த போர்ட். ஓகே, இந்த ஓவரில் டிஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கம்மி தான். நல்ல ஓவர், நல்ல கம்பேக் ஓவர் ஃபார் வேவ் ரைடர்ஸ் டீம். ஓகே, கடைசி மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவரு. ஸோ இந்த ஓவரை எந்த டீம் பக்காவாக யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்க தாண்டா இன்னைக்கு கெத்து அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா முக்கியமான ஒரு ஓவர், பவர் பிளே ஓவர். பாறையில் உட்காந்து பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். அண்ணே வணக்கம். நீ இல்லை, நான் எங்கே இருக்கேன் அண்ணன் தேடிட்டு இருக்காரு. எங்கேயோ வணக்கம் நானே ஒருத்தன் அப்படின்னு. ஸ்கோர் போர்ட் பக்கத்தில் கப்புள்ஸ்க்கு வணக்கம். அவங்களுக்கு இது எது ஸ்கோர் போர்டுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, வைடு என்னண்ணே கேட்கலண்ணே. ஸ்கோர் போர்டு அதுதானே, எப்படி அவங்களுக்கு முதல்ல தெரியும்? பக்கத்தில் தானே இருக்குது. இவ்வளோ ஜாலியாக கிரிக்கெட் பார்க்குறாங்கல்ல, அது கூட தெரியாமல் இருப்பாங்க. அங்கே பாருங்க, இப்போ தான் நோட் பண்ணுறாங்க பாருங்க. ஸ்கோர் கார்டு இங்கே தான் இருக்கா? இப்போ தான் பண்ணுறாங்க. ஆமாம். கம்ப்யூட்டர் ஜி. ஓகே, வைடுக்கான ரிவ்யூ இங்கே கேட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் பாருங்க கம்ப்யூட்டர் ஜி. நீ கப்பல் வேணா விடு, கப்பல்லாம் விடாத. அம்மா டிஜே வைடுக்கு ஹார்ட் பீட் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி என்ன மேட்ச், என்ன டீமு? டிஜேவை கிள்ளி விடும் முதல்ல. எதுக்கெல்லாம் ஹார்ட் பீட் போடணும்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க நம்ம இதுல கவுண்டர் வேற பீப்புள் கிடையாது गाइस, சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். ஓகே, டான்ஸ் நினைச்சு பாட்டுக்கு ஆட வந்துட்டாங்க. என்னாச்சு அந்த டெலிவரி? சாரி, வைடு லேதுவா? ஐயோ, தூக்கி அடிச்சாருங்க. கேட்சா? செம்ம 3 பேர் போறாங்கங்க. புடிச்சா கெத்து. இல்லங்க, 4 பேருங்க. ஒரு பாலுக்கு 4 பேர் சண்டை போட்டாங்க. மொத்தம் அம்போன்னு விட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல, 3 பேர் சேர்ந்தா மொத்தம் 4 பேர் சேர்ந்தா நான் சொன்னேன். ஓகே, அண்ட் ரன்கள் ஓடி எடுத்திருக்காங்க.
இந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இன்னும் ஆகல. நல்ல ஹைட் பானா பால். ஓ நல்ல ஷாட், பரவாயில்லப்பா, நல்ல பால்ப்பா. பாடி லைனுக்குள்ள கட் ஆயிடுச்சு. ஸோ சிங்கிள். அண்ணன் நல்லா சுழட்டி போடுறாரு. ஓகே, இன்னும் 4 பால் வெளியே இருக்கு. சுழட்டி போடுறாரு அண்ணன். அதான் சுழற்பந்து வீச்சாளர். ஏதோ ஐடியா சொல்லிருக்காங்க போல, அதனால விக்கெட் எடுத்தனே டைரக்டா அவரை ஓடி போய் ஹை ஃபை பண்ணாரு. பிளான் சக்சஸ், ஆபரேஷனும் சக்சஸ். நெஸ்னெக் டீம் மெம்பர்ஸ் இங்க தான் நீங்க கொஞ்சம் ஒருத்தர் வந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே டிஜே கட் பண்ணிரு. அது அவங்க கிட்ட போய் சொல்லு அலெக்ஸ். ஷாட் தூக்கி அடிச்சாரே. தூக்கி அடிச்சாரே. வந்த உடனே என் பிளான் இதான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்றாரு ஐயா. செம ஷாட். ஓகே அருணே அண்ணா ஆகாஷே 15 நாளா நம்ம இங்க இருக்குமே. ஆமா, இந்த வெயில கருத்து போயிட்டுமே. ஆமா, ஏதாவது ஒரு தடவை சொல்லிட்டு போனா இந்த அலெக்ஸ் வந்ததை சொல்றான். சேர் கேஸ்ல கருப்பாயிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றான். பாவி மனுஷன் கூடவே வேலை செய்யறான். யாருக்கு சப்போர்ட் பண்றான் பேர்? அடுத்த பால். ஓ கொஞ்சம் சரியா படல. டூ எண்ட்ல பட்டிருக்கு. அண்ட் ஓ மிஸ் ஃபீல்ட் போச்சு. இந்த நேரத்துல இதெல்லாம் கொஞ்சம் அன்வான்டட் அண்ட் கண்டிப்பா கொஞ்சம் மூட் ஆஃப் பண்ணும். பவுலரோட மைண்ட் செட்டே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆக்கும். We are in the last ball of the first innings in this last match. ஐயோ விட்டுட்டாரப்பா, நல்லா போட்டாரப்பா. ரியா ஆஹா வைடு. ஓகே, இங்க அம்பையர் வந்து ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்க. காரணம் ரன் அவுட். கம்ப்யூட்டர் ஜி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ரன் அவுட்டுக்கு ரிவ்யூ இல்ல, வைடுக்கு கேக்குறாரு நினைக்கிறேன். இல்ல ரன் அவுட் அங்க ஆயிருக்காங்க. ஆமா, ரன் அவுட்டுக்கு அவர் வெளியே போறாரு. அவர் கோச்சிங் வந்துட்டாரா? ஓகே, ரன் அவுட்டுக்கு தான் நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஞாயிற்றுக்கிழமை வைப்புனா இதுதான் பாருங்க. அழகா எல்லா ஃபேமிலிஸும் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஓகே, தட் இஸ் அவுட். Okay, DJ. Last ball again. ரேங்கப்பா போட்டுக்கற வெளிய. தூக்கி அடிச்சார். பல்லே. முடிச்சு விட்டாருயா. நல்ல ஒரு ஷாட். ஓகே, தேவையான டிஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சு. நெஸ்னெக் டீம் வந்து 65 ரன் ஆன் போர்டு போட்டிருக்காங்க. 66 ரன் டார்கெட் ஃபார் வேவ் ரைடர்ஸ். ஒரு சின்ன கம்பேக் எதிர்பார்த்தோம், பட் நடக்கல. பேட்டிங்ல நெஸ்னெக்கை வந்து கொஞ்சம் தும்சம் பண்ணுவாங்க நம்ம வேவ் ரைடர்ஸ் அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் ஆகாஷ் ப்ரோ கமெண்ட்ரி டேக் ஓவர் பண்ணிங்க. ஃபைனலா நான் வந்துக்கிறேன். பதினஞ்சாவது நாளுக்கான 11வது போட்டி முதல் இன்னிங்ஸ் நிறைவேற்றிருக்கிறது. வேவ் ரைடர்ஸ் கோவளம் மற்றும் நெஸ்னெக்
திருக்கழுக்குன்றம் அணியினர் விளையாடிய இந்த ஆட்டம் முதல் இன்னிங்ஸில் 66 டார்கெட்டாக கொடுத்திருக்கின்றார்கள். பேட்ஸ்மேன் குயிக்கா வாங்க. பேட் லைட்ஸ் வரதுக்குள்ள கொஞ்சம் குயிக்கா வாங்க. ஃபீல்டர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன். அக்கா லேடி அக்கா ஹலோ டிஜே இரியா உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். லிடியா அவர்களே, நாளையிலேருந்து அந்த 3 பேர் வரமாட்டாங்க சொன்னீங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அவங்கள ஸ்டேஜ் ஏற்றுருங்க. போயிட்டாங்களா? என்னங்க இன்னொரு இன்னிங்ஸ் இருக்கும்போது அனுப்பிட்டு இருக்கிறீங்களே, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஸோ ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் மட்டும் அனுப்பிச்சிட்டீங்க. மக்கள் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்கய்யா, என்னையா நீங்க 66 டார்கெட் அண்ட் முதல் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் பாலுங்க பவுலர் இது. கட் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. ரிச்சர்டா மாபுபாய் உள்ள பேட் லைட்ஸ் வரதுக்குள்ள ஹரிய பண்ணுங்க. எஸ், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்துங்க, ஏன்னா அப்படியே சூரியன் மறையுது. அம்பேர் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. மழை வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க அம்பேர். அடுத்த பால் லெஃப்ட் ஆஃப் மீடியம் ஃபேஸர். ஜஸ்ட் ஓவருங்க, ஜஸ்ட் ஓவர். டாட் பால் மட்டுமே.
சங்கமாம்ஸ் எஸ். என்னோட கோ கமெண்டேட்டர் அருணுமே ஒரு பெரிய கிரிக்கெட்டர் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த கமெண்ட்ரிலாம் நினைக்கிறேன் ஒரு காலத்துல. அப்படிங்களா? ஆமா ஆமா. கனவுல மட்டும் தான் அடிப்பாரு, நிஜத்துல அடிப்பார் அவரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி இல்லை, ஆனா பேட்ல கரெக்டாக பண்ணல. இல்ல மாம்ஸ் இங்க பிராக்டிஸ்லாம் பண்றாரு. நீங்க வேற நாளைக்கு கோவலம் சூப்பர் கிங்ஸ் மேட்ச் வேற சொல்லிருக்கீங்க. ஆமா, நாளைக்கு 11 மணிக்கு. ஆமா, உங்களுக்கு ஆப்போனண்டா வந்து ஆட போறாருன்னு நினைக்கிறேன். ஏதோ சேர் கேர்ள்ஸ் கூடவா ஆட சொல்லு. நான் வேணா ஆட சொல்லியா? அவங்க முதல்ல சேர்ப்பாங்களான்னு கேட்டுக்கோ. ஓ தூக்கி டீச்சர் கேட்சா இல்லைங்க. ரெண்டாவது ரன் எடுக்க முயற்சி. நான் பாட்டுக்கு 7 தானே இருந்தேன். என்ன என் பேரை நடுவில் வம்பிழுத்து அதே தான் கௌரவம்னு கௌரவத்தையே முடிச்சு விட்டீங்களேப்பா. ஆஹா, பெரிய ஷாட். ஆனா சிங்கிள் மட்டுமே. எஸ், ஒரே ஒரு ரன்னு. இந்த சங்கமாம்ஸ் முதல் பால், ரெண்டாவது பால் ஒரு பெரிய 6 பார்த்தா அதுக்கப்புறம் அப்படியே ஓவர் குவைட். அமைதின்னு ஆயிடுச்சு. இருக்கு இன்னும் 4 ஓவர் இருக்கு. இடையில பறக்கும். 4 ஓவர் இருக்கோ இல்லையா எனக்கு தெரிஞ்சு நீங்க மழை இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா மண் வாசம் முன்னாடி முடிச்சிடும், பாப்போம். எஸ், இங்க வந்து 11 டக்வர்த் லூயிஸ்லாம் இருக்குதா? அப்படின்னா என்ன மாம்ஸ்? என்னங்க நீங்க என்ன கேள்வி கேட்டா எனக்கு டக்வர்த் லூயிஸ் 6 பிளஸ் பண்ணி 6 மைனஸ் பண்ணி 0 மல்டிப்ளை பண்ணி 0 டிவைட் பண்ண டக்வர்த் லூயிஸ். அதுதான் கால்குலேஷன். அது என்னமோ சொல்றாங்கங்க. கொஞ்சம் குயிக்கா மட்டும் மூவ் பண்ணுங்க பிரதர்ஸ். மழை வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சென்னை பாட்டிலேருந்து வந்திருப்பீங்க. அவ்வளோ தூரம் திரும்பவும் போகணும். எஸ், கோவளம் ஊராட்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் கோவளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம். கோவளத்தை செலக்ட் பண்ணி இன்னைக்கு சண்டே அதுமா இங்கே வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். ரெண்டாவது ஓவர், முதல் ஓவரில் 11, 66 டார்கெட், இன்னும் 55 ரன், 4 ஓவரில் அடிக்கணும். ஒரு பெரிய ஓவர் வரணும். அந்த பெரிய ஓவர் லாஸ்ட் ஓவராக வரணும். ஏன்னா அதுதான் பேட்டிங் பவர் பிளே. அதுக்குள்ள வரைக்கும் 3 ஓவர் கேம் போட்டு போகணும். ஃபாஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஓ சூப்பர் பாலுங்க. சூப்பரா போட்டாருங்க ஃபர்ஸ்ட் பால். சரியான பந்து. ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முதல் பந்து. ஸோ லைட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலியர் ஆகிக்கிட்டு இருக்கு. கிளவுடுமே நல்லா இன்னும் திருந்தல மாமா. யாரையா சொல்றீங்க? நல்லா bowling போடுறாங்க. கிரேட் ஷாட்ங்க. ஆஹா, ரைட் ஆன் தி கிரவுண்ட். பவுன்ஸ் 4ங்க. எஸ், எர்ரகி வந்து பிரண்டன் மைக்கேல் மாதிரி அடிச்சாரு. சரியான ஷாட், பவுண்டரி. பாட்டு போடுங்கப்பா அப்படின்னு அங்கே ஃபீல் வேற பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பாலுங்க அது. ஐயா வந்துருச்சு, பால் வந்துருச்சு. இந்த முறை இறங்கி வந்து ஃபிளிக் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. பால் போகலையப்பா அப்படின்னு சொல்லி பேட்ஸ்மேன் ஃபீல் பண்ணாரோ இல்லையோ, கோ கமெண்டேட்டர் அருண் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆனா சங்கமாம்ஸ் நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கோவளம் ஊராட்சி, நம்மளோட கோவளம் ஊராட்சிக்கு நிறைய டூரிஸ்ட் வந்து பாக்குறப்ப அப்படியே கலகலன்னு இருக்கு. அதுக்கு காரணம் அந்த கப்பல்ஸ் பாறை தான் காரணம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 மாபெருமாக நடந்துட்டு இருக்கு. 15ஆம் நாள்ல இருக்கும். 14 நாள் நடந்திருக்கு. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் கோவளம் 2025 15th டே லாஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ 64 ரன் 65 ரன் 66 ரன் டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11 ரன் முதல் ஓவர் முடிவில். இப்போ ரெண்டாவது ஓவர் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா என்னமோ ரொம்ப நல்லாவே மேட்ச் க்ளோஸாக போகுமோ அப்படின்னு தான் தோணுது. ஒவ்வொரு மேட்சும் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க. எல்லா மேட்சும் அப்படி தான் போயிட்டு இருக்கு உண்மையிலே. மாம்ஸ் என்ன அசால்ட்டா இறங்கி வந்து அடிக்கிறாரு பாத்தீங்களா? சும்மா வாக்கிங் பண்ணி வந்து அடிக்கிறாரு. அடிச்சு தான் ஆகணும். டார்கெட்டை ரீச் பண்ணனும், அடிச்சு தான் ஆகணும். செகண்ட் ரவுண்டு, அடுத்த ரவுண்டுக்கு போகணும், கப் அடிக்கணும். அந்த மோட்டிவேஷன் இருக்கணும். எஸ், அது ஒன்று. எனக்கு அந்த மாதிரி ஆடுறப்ப விண்டேஜ் பிளேயர் ராபின் உத்தப்பா தாங்க ஞாபகத்துக்கு வராரு. சூப்பராக ஆடுறாரு. ராபின் உத்தப்பாவா? ஆமாம். ஓகே. 2 ஓவர் முடிவில் 18. என்னை பற்றி தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க.
பிரதர் கொஞ்சம் சீக்கிரமா மூவ் பண்ணலாம். ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரமா மூவ் பண்ணலாம் பிரதர். ஏன்னா கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு. எங்களோட 2 அம்பேருக்கும் மழைனா ஒத்துக்காது, அதனால கொஞ்சம் குயிக்காக பாஸ் பண்ணலாம். தண்ணி எடுத்துட்டு வராதீங்க. நெக்ஸ்ட் டைம் தண்ணி எடுத்துட்டு போன அம்பேருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. அவர் அதனால தான் டென்ஷன் ஆகுறாரு. 3 ஓவர் பாக்கி இருக்கு. 3 ஓவரில் 56 - 8 எவ்வளோ வருது? 48. பவுலர் நேம் சொன்னாதான் சொல்லுவீங்களா? எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு? 2 ஓவரில் 18. இன்னும் 48 ரன் வேணும். 48 ஒரு பெரிய ஓவர் வேணும். எஸ் வைடுங்க. வைடோட வைட் டெலிவரி ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஆனா வைடா போயிருக்கு. வைடா போட்டாரு. Yes. லைன்ல போட்டாருன்னா அந்த லீகல் டெலிவரியா மாறி இருந்திருக்கும். முதல் பால திரும்ப போட்டாரு. இப்ப கரெக்டா லைன்ல புடிச்சிட்டாருங்க. ஸோ நாளைக்கு 11 மணிக்கு கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11 டீம் விளையாட போகுது. அது எந்த டீம்னா நான் விளையாடுற டீம் தான். ஸோ மறக்காம எல்லாரும் வந்துருங்க. என்ன சந்தோஷம் சிரிக்கிறேன்? நாங்கள் 2வது ரவுண்டோட வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு சிரிக்கிறியா? அதுக்கு தான் பார்க்க சொல்றேன். அசால்ட்டா எடுத்துட்டாருங்க. அசால்ட் ஆறுமுகமா அந்த கேட்ச் எடுத்திருக்காரு. அங்க இங்க நவரவே இல்ல. நின்னு அந்த கேட்ச் அழகா கையுள்ள ரிசீவ் பண்ணி எடுத்திருக்காரு. இந்த மாதிரிலாம் கேட்ச் வந்தா அலெக்ஸ் வைத்த கலக்குமா? அலெக்ஸ் செலக்ஷன் உனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு வைத்து தான் கலக்கும். தேங்க்யூ. அவ்வளோதான் காட்டும், இதுக்கு மேலே காட்டப்படாது. மற்ற கம்பெனி காட்டும், ஆனால் எங்கள் கம்பெனி காட்டப்படாது அப்படின்ற மாதிரி நம்ம டிஜே வந்து ஆஃப் பண்ணிட்டாரு. அது காரணம் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டார். அவுட் சைட் ஆஃப் ஒரு வைடு. எப்பா 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 எவ்ரி நைட் இன் மை ட்ரீம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் ஃப்ரம் தி அம்பையர். ஷாட்டுங்க, நல்ல ஷாட். ஆனால் இன்னொரு ஷாட் ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்கு ஃபிளாட்டா. இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் போன கேட்சோட. என்ன அரவிந்த் நோலன் ரொம்ப ஃபீல் பண்றாரு அந்த கேட்ச் எடுத்ததுக்கு. அரவிந்த் நோலன் நிலன் அரவிந்த் நிலன் அவுட்டுப்பா. பாட்டை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பாட்டை போட முடியாது, ஏன்னா டக்குனு அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாரு. ஐயா டிஜே ஐயா, பேட்ஸ்மேன் இப்போ உள்ள வந்தது தான் சர்ப்ரைஸா? ஒரு ஃபுல் டாஸ் பால், டிரைவுக்கான முயற்சி. ஆனா ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் கையில, எந்த ரன்னும் இல்லை. 3வது ஓவரில் இருக்கும். இப்போதைக்கு ஸ்கோர் 20. ஒன் பவுன்ஸ் 2 பவுன்ஸ். ஆனால் பவுண்டரி வரைக்கும் போகாது. அது காரணம் பீச் மண்ணு. எப்பா தம்பி சீக்கிரம் த்ரோ விடுப்பா அப்படின்னு சொல்லி பவுலர் ரொம்ப வந்து ஃபீல் ஆகிட்டாப்புல. அதுக்குள்ளே 2 ரன் ஓடிட்டாங்கோ.
அடுத்த வந்து ஒரு லோ ஃபுல் டாஸ். ஆஹா செம்ம எஃபர்ட்டுங்க பவுலர் டெண்டு. ரன் அவுட் சான்ஸா பாத்தீங்களா மாம்சாங்க எஃபர்ட்ட? சரியான ஒரு எஃபர்ட். 3 ஓவர் முடிவில் 23க்கு 2. இன்னும் 2 ஓவர் பாக்கி இருக்குது. ஆனால் எக்கச்சக்கமான ரன்ஸ் அடிக்கணும். 43 ரன் கிட்ட அடிக்கணும். கோலி அடிக்கிற மாதிரி அடிச்சாருங்க. தேர்ட் அம்பையர் டெசிஷன் இப்போதைக்கு. சாதா கண்ணு பத்தாது நெட்ரிக் கண்ணை தரங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போடியா டிக் டிக் என்ன யா மழை தூத்தலா. சங்கமாம்ஸ் இருக்கீங்களா? இருக்கு சொல்லுங்க. நாளைக்கு 11 மணி மேட்சுக்கு இதே மாதிரி நிறைய நாளைக்கு 11 மணிக்கு தானே உங்களை வர சொன்னேன். இப்பவே வந்துட்டு இருக்கீங்க. யாரு? என்னோட மேட்ச் பாக்குறதுக்கு இப்பவே வந்துட்டு இருக்காங்க எங்க ஸ்டாஃப்லாம். என்ன காரணம்? ஏமா இப்போ இன்னைக்கு வந்துட்டீங்க? இப்பவே பார்த்துட்டு போனா பரவாயில்ல, நாளைக்கு எதுக்கு வெயிலுக்கு வரணும்னு யோசிச்சிருப்பாங்க. இல்ல அங்கங்க சுத்தி தாயத்து பதைக்கிறதுக்காக வந்திருக்காங்க தெரியுமா ஆகாஷ்? சோ அவுட். தேர்ட் அம்பையர் ரொட்டேஷன் அவுட் என்பது அவுட் கொடுத்திருக்காங்க. நல்ல டைரக்ட். அது பாத்தீங்கன்னா தெரியல, கோல் அடிக்கிற மாதிரி அடிச்சாரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா உள்ள வந்துருக்குது. ஆக்சுவலாக ஓகே, நியூ பேட்ஸ்மேன் ஆனால் ஸ்ட்ரைக் எடுக்க முடியாது அப்படின்னு அம்பையர் சொல்லியிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் தான் எடுத்திருக்காரா? Yes, every night in my dreams. எப்பா இப்பதான் வைடெல்லாம் போடுவீங்களாப்பா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. வாய மூரா கழுத வாயா. நான் வாய மூடனா பேச முடியாது. அவுட் கொடுத்துட்டாருங்க. இருங்க வாயா. எஸ் அவுட். கையை விட்டு போயிட்டு இருக்கு மேட்ச். மேலே வந்து உட்காருங்களாம்மா. ஏமா நின்றுட்டு இருக்கீங்க? போங்க அங்கே மேலே உட்காருங்க. கால் வலிக்க போகுது. உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன். ஆஹா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா பேட்ல படலைங்க. பால்ஸ் மோர் ஐயா. 2 பாலா 3 பால் பாக்கி இருக்கா? எஸ் 3 பந்துகள் 4வது ஓவரில் பாக்கி இருக்கு. லென்த்தில் இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் அனதர் சிங்கிள். ஸோ டிஜே ஜம்பிங் ஜப்பாங் சாங் ஐபிஎல் இருந்துச்சுன்னா ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ டிண்டுக்கல் பாட்டுக்கு நம்மளோட புள்ளிங்கோ ஜம்பிங் ஜப்பாங் டான்ஸ் தான் ஆடினாங்க. அதே டான்ஸுக்கு திரும்ப ஆடுறதுக்கு ஜம்பிங் ஜப்பாங் சாங்கே வச்சுக்கோங்க. யாருங்க இவன் கடாயை கறி துணி பிடிச்சி தூக்குற மாதிரியே மிஸ்.
ஆஹா நல்ல கேட்ச் விக்கெட் கீப்பர் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ரெடி 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 ரெடி. எதுக்கு? சேர் கேர்ள்ஸ் இந்த ஆட்டம் முடிஞ்சதும் பிச்சில் போய் ஆடுவாங்க. அவங்கள நான் தான் கூட்டிட்டு போவேன் கை தாங்கலா. ஓகேவா? வேணாமா? சேர் கேர்ள்ஸ் ஃபைனல் அங்கே தானே ஆட போறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 4 மேட்சுக்கு முன்னாடி ஆடல அது மாதிரி ஆடினாங்களா? அப்பெல்லாம் மட்டும் என்ன கூப்பிட மாட்டீங்க? மலையில் ஆட போறாங்க. ஆமா கவலைப்படாதீங்க. ஆடதான் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துவாங்க. ஆடதான் நார்மல் பேட்டரி அவங்க, டியூரசெல் பேட்டரி அவங்க. ஸ்வீப் ஷாட் அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஆனால் சிங்கிள் மட்டுமே. ஓவர் ஐயா, நீங்கள் சொன்ன 3 பால் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக நம்ம கணக்கு 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 4 ஓவர் முடிவில் 26. உனக்கு லாஸ்ட் ஓவரில் 40 ரன் அடிக்கணும். ஸோ மேத்தமெட்டிக்கலி கஷ்டம் தான். ஆனால் பவுலர் ஏதாவது ஒரு நோ பால் ஃப்ரீ கொடுத்து 6 போய் இந்த மாதிரி நடந்தா ஈஸியாக இருக்கும். டிஜே நீ வந்து ஆடுவியா? ரெடி ஆயிரு. சர்மா ரெடி ஆயிரு. டிஜே வந்து ஆடுவாரு. நீங்க பாக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஆகாஷ் ஆகாஷ் நீயும் வந்து ஆடு. ஸ்ரீபெரும்புத்தூர் போலியாப்பா? கப்பல்ஸ் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற சுற்றுலா பயணிகளே, அப்படி இல்ல, உங்களுக்கு ஒரு அருமையான பாடல் போட போறாங்க. இங்க ஆட போறாங்க. வாங்க, அங்க இருந்து உட்கார்ந்து பார்த்தா தெரியாது, இங்க உட்கார்ந்து பாருங்க. வாங்க ப்ளீஸ். சங்கமாம்ஸ் கப்பல்ஸ் பாறையில் உட்கார்ந்துருக்கும் சிங்கிள் மக்களே அப்படின்னு சொல்லுங்க. தயவுசெய்து அங்கே ஷாட், நல்ல ஷாட். பால் ஸ்கொயர் லெக் மண்டைக்கு மேல போயிருக்கு. அப்பா எங்க போறாரோ இல்லையோ, பால் ஸ்கொயர் லெக் மண்டைக்கு மேல போயிருக்கு. 6. சூப்பர் பாலுங்க. ஸ்லாட்ல இருந்த பால் தான். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி மிஸ் பண்ணிருக்காரு. 4 பாரு, எங்க பாரு. எங்க பாரு, எங்க பாரு. ஆஹா, 3 பால்ல 34. சோ மேட்ச் லிட்டரலா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். மேத்தமெட்டிக்கலி போயிடுச்சு. ஆனா நல்லா ஆடினாங்க பேட்டிங் டீம். அவங்க பவுலிங்ல நிறைய ரன்ஸ் கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஓவர் ஆவரேஜ் ஸ்கோர் கொடுத்திருக்காங்க. 50 பிளஸ் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நாளிலேயே சூப்பரா ஆட போற டீம் எது தெரியுமா? இப்போ நம்ம சேர் கேர்ள்ஸ் டீம் தான் இல்ல ஆட போறாங்க. அவங்களுக்கே டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்காக விமல் சர்மாவை நாங்க இறக்கி விடுறோம். 10 மினிட்ஸா? 10 மினிட்ஸ் கண்டினியூ. ஜோரா கைதடுங்க. அவுட்டுங்க. ஸ்ட்ரைட்டா கவர்ஸ் கைக்கு சொல்லிட்டேன். ஹலோ, வேற யாராவது உங்களுக்கு ஆடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எங்க கூட ஜாயின் பண்ணலாம். எங்க பயந்து போறீங்க? பாருங்க, பயப்படாதீங்க, நின்று பாருங்க. அதே போல அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க வாங்க, ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்காக சாங்ஸ் இங்க போட போறோம். டான்ஸ் ஆட போறாங்க. வாங்க ப்ளீஸ். அங்க நாட்டு நலனுக்காக பேசிக் கொண்டிருக்கும் கப்பிள்ஸ்களே, கொஞ்சம் தயவு செய்து வாங்க. நீங்களும் பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. ஆஹா மச்சான், ஏபி ஷாட் ட்ரை பண்ணடா அப்படிங்கற மாதிரி முடிச்சாரு. வேவ் ரைடர்ஸ் தொல்லை இனி உங்களுக்கு இல்லை என்பது போல அருமையா ஜெயிச்சிட்டாங்க. திருக்கழுக்குன்றம் இப்போ இந்த நாளுக்கான கடைசி ஆட்டம் துவங்கப்பட உள்ளது. இதுக்கு டாஸ் எல்லாம் கிடையாது, பேட்டிங் ஃபீல்டிங் கிடையாது. ஆடுறவங்க ஆடலாம், திறமை இருக்கும் ஆடலாம். இப்போ திறமை உள்ள அந்த 6 பேர் 3 பேர் ஆட வராங்க. ஸோ எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு கப்பிள்ஸ் பாறையில இருந்து யாராவது வரதாஞ்சா வரலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் கம். யார் சாமி? ஸோ வெற்றி பெற்ற அலெக்ஸ் பாண்டியன், நெஸ்னெக் திருக்கழுக்குன்றம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. நெஸ்னெக் கிரிக்கெட் டீம் பிரசன்டேஷன் ஏரியா. 4 பேர் இருக்கீங்களா? பிரசன்டேஷன் முடிச்சிடலாம் வாங்க.
நேயர்கள் விருப்பம். விக்கி ப்ரோ எங்க இருந்தாலும் நடு பிச்சுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ள. 2 minutes. இவங்க 4 பேர் ஆடுறதுக்கு முன்னாடி எங்களோட கணேஷ் ஆடுவாரு. 2 minutes. வாங்க பையா. அருண் 2 நிமிஷம் பிரசன்டேஷன் முடிச்சிட்ட பிறகு டன். மாபு துபாய்